அதாவது இந்த வீடியோவில் நம்ம நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சில முக்கியமான ரகசியம் நடந்துருக்கு. இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா மைண்டு ஒரு கேம்பிளிங் மாதிரி ஆடி பெரிய பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க. இதை வந்து நான் இப்போ விளக்கமாக சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு குழந்தை பிறக்காமல் எப்படி தெரியுது? இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணோட செக்ஸ் வச்சுக்கிறான். செக்ஸ் வச்சு தான் அந்த விந்து ஊற்றுது. அப்புறம் குழந்தை பிறக்குதில்ல, செடி வந்து தண்ணியில் ஊற்றுறோம், அதாவது தண்ணி வந்து நிலத்தில் ஊற்றுறோம், செடி வளருது. அந்த மாதிரி அந்த விந்து ஊற்றுது. அந்த பொண்ணோட அந்த அண்ட உறுப்பில் விந்து ஊற்றுது. அதை பொண்டன்னு சொல்லுவோம். அந்த பெண்ணோட இனப்பெருக்க உறுப்பில் ஊற்றுது. அப்போ வருது இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விந்தணு தானே அப்படி போகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த விந்தணு அப்படி நோண்டி வெளியே எடுத்துடணும். அது வந்து குழந்தை பிறக்காது. அப்படியே கொஞ்சம் என்ன சொல்கிறது, நல்லா சுரண்டிக்கிட்டே இருக்கணும். அது ஒட்டாமல் நல்லா சுரண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து குழந்தை பிறக்காது. ஆனால் வந்து ஒரு நிலத்தில் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படின்னா செடி வளர வாய்ப்பு இருக்குதுல்ல. அதனால் வந்து நம்ம வந்து இதை பண்ணக்கூடாது. இதை வந்து பண்ணக்கூடாது. யாராவது எதர்ச்சியாக ஏதாவது பண்ணாக்கிது அது நோண்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகலாம் மொழி அது பண்ணக்கூடாது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதேமாரி நமக்கு ஏதாவது வளருது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அந்த மண் இருக்குல்ல, அந்த மண் அந்த சாலிட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, அதாவது மண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மண்ணை வந்து நம்ம சாப்பிட்ணும். அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கரு வந்து வளராமல் வந்து தடுக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கேட்குறேன். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது தாய்க்கும் அந்த குழந்தைக்குமான ஒரு உறவு தான். அது எத்தனை மாதத்தில் பிறக்குதோ அத்தனை மாதத்தில் பிறக்கும். நீங்கள் வந்து ஓவராக வந்து யாரோ வந்து ஒரு 10 மாதத்தில் குழந்தை பெற்றுட்டாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அப்படி பெக்கணும்னு நினைக்காதீங்க. தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் அது ஒரு 5 மாதத்தில் கூட பெக்கலாம். சல்லுன்னு வந்துடும், டப்புன்னு வந்துடும். பாத்ரூம் போகிற மாதிரி கூட வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா அப்படி சல்லுன்னு அப்படி பிறந்துக்கிட்டு வந்துடும். அதை தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். பாய்.